வணக்கம். நாம ரொம்ப ஆரோக்கியம்னு நினைக்கிற ஒரு பழம், நீங்க எடுத்துக்கிற மருந்துகளோட சேர்ந்து ஒரு பெரிய ஆபத்தையே உண்டாக்க முடியும்னு நம்புவீங்களா? இன்னைக்கு நாம கிரேப் ஃப்ரூட், அதாவது திராட்சை பழம், எப்படி சில மருந்துகளோட சேர்ந்து ஒரு விபரீதமான விளைவை ஏற்படுத்துதுன்னு விரிவாக பார்க்க போறோம். இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில குடிக்கிற ஒரு கிளாஸ் ஜூஸ், நீங்க எடுத்துக்கிற மருந்த ஒரு விஷமா மாத்த முடியுமா? கேட்கறதுக்கு ஏதோ த்ரில்லர் படம் மாதிரி இருந்தாலும் இது 100க்கு 100 அறிவியல் உண்மை. சரி, இது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். கிரேப் ஃப்ரூட் ஜூஸை சில குறிப்பிட்ட மருந்துகளோட சேர்த்து குடிக்கும்போது அது சும்மா மருந்தோட பவரை கூட்டல, அதுக்கு பதிலா பல மடங்கு பெருக்குது. அதாவது நீங்க ஒரு மாத்திரை போட்டாலும் உங்க உடம்புல அது 10 மாத்திரை போட்டதுக்கு சமமான ஒரு டேஞ்சரான எஃபெக்டை உண்டாக்கிடும். யோசிச்சு பாருங்க. இது நான் ஏதோ உங்களை பயமுறுத்தணும்னு சொல்லல. அறிவியல் ரீதியாவே இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு முழு கிரேப் ஃப்ரூட் பழம் இல்லைன்னா ஒரு சின்ன டம்ளர் ஜூஸ் குடிச்சா கூட போதும், அது உங்க உடம்புல மருந்தோட அளவை ஆபாய கட்டத்துக்கு கொண்டு போய் நாம ஓவர் டோஸ்னு சொல்ற நச்சுத்தன்மையை ஏற்படுத்திடும். அட, இது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. அத புரிஞ்சுக்க முதல்ல நம்ம உடம்பு ஒரு மருந்தை எப்படி கையாளுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ள மருந்துகளை சுத்தப்படுத்த ஒரு சூப்பரான சிஸ்டம் இருக்கு. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ட்ரக் மெட்டபாலிசம். சிம்பிளா சொல்லணும்னா, நாம எடுத்துக்கிற மருந்துகளை நம்ம உடம்பு சின்ன சின்னதா உடைச்சு ஈஸியா வெளியே தள்ளுறதுக்கு ரெடி பண்ணும். இது ஒரு நேச்சுரலான கிளீனிங் வேலை மாதிரி. ஒரு மருந்தை நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதோட பயணம் இப்படி தான் இருக்கும். முதல்ல மருந்தை முழுங்குறோம், அது ரத்தத்துல கலக்குது, அப்புறம் இந்த மெட்டபாலிசம் மூலமா உடைக்கப்பட்டு கடைசியா கழிவா வெளியே போயிடுது. இதுல இந்த மெட்டபாலிசம்ங்கிற ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு ஆரன். இந்த மெட்டபாலிசம் வேலையை செய்யறதுக்கு நம்ம கல்லீரல்லையும் குடல்லையும் என்சைம்கள்னு சில ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் மருந்து மூலக்கூறுகளை உடைச்சு நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கறாங்க. சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இந்த நார்மலான ப்ராசஸ்ல கிரேப் ஃப்ரூட் எப்படி ஒரு வில்லனா உள்ள வருதுன்னு பாப்போம். ஒரு மறைமுக எதிரி இந்த மொத்த சிஸ்டத்தையும் எப்படி காலி பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வில்லனோட பேரு தான் ஃபியூரானோ குமரின்கள். இது கிரேப் ஃப்ரூட் மாதிரியான சில சிட்ரஸ் பழங்கள்ல இயற்கையாவே இருக்கிற ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் தான் நம்ம உடம்போட மருந்து சுத்திகரிப்பு வேலையில புகுந்து எல்லாத்தையும் கெடுக்குது. நம்ம குடல்ல இருக்கிற என்சைம் ஒர்க்கர்ஸ்ல CYP3A4ன்னு ஒன்று இருக்கு. இது ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, ரொம்ப முக்கியமான ஆளு. நாம எடுத்துக்கிற மருந்துல கிட்டத்தட்ட 50% உடைச்சி செயலிழக்க செய்யறது இதோட வேலை தான். சாதாரணமா என்ன நடக்கும்னா, இந்த CYP3A4 என்சைம் ஒரு திறமையான சூப்பர்வைசர் மாதிரி மருந்து மாலிக்யூல்ஸை கரெக்டா உடைச்சு உங்க உடம்புல அதோட அளவு கரெக்டா இருக்கிறத பாத்துக்கும். ஆனா நீங்க கிரேப் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்ச உடனே அதுல இருக்கிற அந்த ஃபியூரானோ குமரின்கள் நேரா இந்த CYP3A4 என்சைம் கிட்ட போய் அதோட வேலையை மொத்தமா பிளாக் பண்ணிடுது. ஒருத்தர் கையில விலங்கு மாட்டி விட்ட மாதிரி தான் அது. அதால அதுக்கப்புறம் வேலை செய்யவே முடியாது. இப்ப என்ன ஆகும்? அந்த கிளீனிங் ஒர்க்கர் முடங்கி போனதால மருந்து மூலக்கூறுகள் உடைக்கப்படாம உங்க ரத்தத்திலேயே சுத்திட்டே இருக்கும். இதனால ரத்தத்துல மருந்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி கடைசில அதுவே ஒரு விஷமா மாறிடும். இதுல ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த பாதிப்பு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இல்ல. நீங்க ஜூஸ் குடிச்ச 1 மணி நேரத்திலேயே இந்த பிளாக்கிங் ஸ்டார்ட் ஆயிடும். 24 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கூட வெறும் 50% என்சைம் தான் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். உங்க உடம்பு முழுசா நார்மலாக கிட்டத்தட்ட 72 மணி நேரம், அதாவது 3 நாள் ஆகும். இதனால தான் சரி காலையில ஜூஸ் குடிச்சிட்டு ராத்திரி மாத்திரை போட்டுக்கலாம் நீங்க டைம் விட்டா கூட ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி, இந்த டேஞ்சரான காம்பினேஷனால எந்தெந்த மருந்துகளுக்கெல்லாம் ஆபத்து இருக்கு, அதோட நிஜ உலக பாதிப்புகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். 1-2 இல்ல, இதுவரைக்கும் 85க்கும் அதிகமான மருந்துகள் கிரேப் ஃப்ரூட்டோட இந்த மாதிரி ஆபத்தான முறையில ரியாக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட் இன்னும் பெருசாயிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த டேபிள பாருங்க. கொலஸ்ட்ராலை குறைக்கிற ஸ்டாட்டின்ஸ், பிபிக்கு எடுத்துக்கிற கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், பதட்டத்துக்கு எடுத்துக்கிற மருந்துகள், ஏன் வயாக்ரா மாதிரியான பல பொதுவான மருந்துகளும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இதனால தசை சேதத்திலிருந்து பிபி ரொம்ப குறைஞ்சு போறது வரைக்கும் பல சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பிரச்சனை வெறும் கிரேப் ஃப்ரூட்டோட முடியல. மார்மலேட் ஜாம் செய்யறதுக்கு பயன்படுத்துற சிவில் ஆரஞ்சு, பொமலோ பழம், சில வகை எலுமிச்சையிலும் இதே ஃபியூரானோ குமரின்கள் இருக்கு. சோ அதுக்கும் இதே ரூல்ஸ் தான். சரி, இவ்வளவு ஆபத்துகளை பத்தி பேசிட்டோம். இதுல இருந்து நாம எப்படி சேஃபா இருக்கிறது? அதுதான் அடுத்த கேள்வி. அதுக்கு சில சிம்பிளான வழிகள் இருக்கு. அப்போ எப்படி பாதுகாப்பா இருக்கிறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்க எடுத்துக்கிற எந்த மருந்தா இருந்தாலும் அதோட லேபிள ஒரு தடவை படிச்சு பாருங்க. ரெண்டாவது, உங்க டாக்டர் கிட்டயோ இல்லனா மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற பார்மசிஸ்ட் கிட்டயும் இந்த மருந்து கூட இந்த சாப்பாடை சாப்பிடலாமான்னு தயங்காம கேளுங்க. மிக முக்கியமா, ஒருவேளை உங்க மருந்து கிரேப் ஃப்ரூட்டோட ரியாக்ட் ஆகும்னு தெரிஞ்சா அந்த பழத்தையும் அது சம்பந்தப்பட்ட மத்த சிட்ரஸ் பழங்களையும் முழுமையா அவாய்ட் பண்றதா ஒரே வழி. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா?
இந்த ஆபத்தான விளைவு ரொம்ப காலமா யாருக்குமே தெரியாது. 1989ல ஒரு ரிசர்ச்ல ஆல்கஹாலோட கசப்புத்தன்மையை மறைக்கிறதுக்காக கிரேப் ஃப்ரூட் ஜூஸை கலந்து கொடுத்திருக்காங்க. அப்போதான் இந்த விபரீதமான விளைவே தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டது. கிரேப் ஃப்ரூட் வெறும் ஒரு உதாரணம் தான். இப்போ என்னோட கேள்வி இதுதான். நம்ம கிச்சன்ல நம்ம ரொம்ப சாதாரணம் நினைக்கிற வேற என்னென்ன பொருட்கள் நாம எடுத்துக்கிற மருந்துகளோட இதே மாதிரி ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தலாம்? யோசிச்சு பாருங்க. இது நம்ம உடல்நலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி.